வரும் நாட்களில் ஏற்படப்படுகின்ற மழை மற்றும் காற்று சூறாவளி காரணமாக பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயும் இடம்பெறக்கூடியதாக இருக்கலாம். சில விட அந்த இடத்தை விட்டு போக முடியாமல் கூட இருக்கலாம். நாங்கள் முதலாவது உயிர் தான் முதலாவது, இரண்டாவது உடைமைகள். அவசரத்துக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய சமைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அது கஷ்டமா சமைக்க முடியாமல் உலர் உணவு ஏதாவது நாங்கள் ஒரு நாளோ 2 நாளோ நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உலர் உணவை பேக் பண்ணி அதை வச்சிருக்கோம். அதே மாதிரி சானிடேஷன் வசதி, அதாவது எங்களுடைய கை கழுவுறதுக்கான. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொலியாகத்தான் இருக்க போகுது. அதுவும் ஒரு சுகாதாரம் சார்ந்த இந்த அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்க போகுது. நான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போற பிரமுகர் யாருன்னு சொன்னால், யாழ்ப்பாண பொது சுகாதார பரப்பில் ஒரு நன்கு அறியப்பட்ட நபர், பொது சுகாதாரம் சம்பந்தமாக நிறைய நூல்களை வெளியிட்டவர். நீங்கள் அநேகமான விழிப்புணர்வு காணொலிகளை பார்த்திருப்பீங்க. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஜென்சன் ரொனால்ட் அண்ணாவை தான் இன்றைக்கு நான் நேர்காணல் செய்து இந்த புயலுக்கு முன்னரான இந்த காலப்பகுதியில் மக்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட போறேன். இந்த காணொலி ஒரு மிகவும் முக்கியமான காணொலி, இறுதி வரை பாருங்கள். வாங்கோ காணொலிகளை போகலாம். வணக்கம் ரொனால்ட் அண்ணா. வணக்கம். இந்த அனர்த்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியில மக்கள் சரியான விழிப்புணர்வு இல்லாமலும் ஒரு அசண்டையாவும் தெரியுற மாதிரி தெரியுது. சுருக்கமா கேட்போம்னா, அனர்த்தம்ண்டா எங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுங்க. வணக்கம். அனர்த்தம் என்பது நாங்கள் எதிர்பாராத விதமாக எங்களால முகாமைத்துவம் செய்ய முடியாத ஒரு எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு ஏற்படுகின்ற ஒரு சம்பவம். அது எந்த எப்படியான சம்பவமாக இருக்கலாம். எங்களால முகாமைத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவில் ஏற்படுறது அனர்த்தம்னு சொல்லுவோம். நிச்சயமா. இப்ப இந்த அனர்த்தத்தை பொறுத்தவரையில இந்த புயல் வெள்ளப்பெருக்கு எங்கட மக்களுக்கு ஒரு சாதாரணமா இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் அக்கறை எடுக்க சொல்லி பெரிய நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? அதாவது இப்பொழுது எங்களுடைய வானிலை அவதானிப்பு நிலையங்களிலிருந்து வந்திருக்கிற தகவல்களின்படி அநேகமாக எதிர்வரும் நாட்களில் ஏற்படப்படுகின்ற மழை மற்றும் காற்று சூறாவளி காரணமாக பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதுக்கு முன்னாயத்தமாக இருப்பதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகளை இழிவளவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் எல்லோரும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படை விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமான. நிச்சயமா இந்த கால பகுதியில முன்னாயத்த நடவடிக்கைகள், ஒரு தடுப்பு மருத்துவத்துறையில நீண்ட கால அனுபவமுடைய ஒரு உத்தியோகத்தர 15 வருடங்களுக்கு மேற்பட்ட ரீதியில நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. எங்களோட மக்கள் என்னென்ன விடயங்கள்ல கட்டாயம் அலர்ட்டா இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புறீங்க? இந்த முக்கியமா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றது அனர்த்த முகாமைத்துவத்துல ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. மக்களை வரிவா நோட் பண்ணுங்க. எல்லா அனர்த்தத்துக்குள்ளேயுமே சம்பந்தப்படும். முதலாவது ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், தடுப்பு. வராமல் நாங்கள் முற்கூடிய தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறது ப்ரிவென்ஷன். நிச்சயமா. அடுத்து மிட்டிகேஷன் சொல்றது, அதாவது ஏற்படுகின்ற பாதிப்புகளை இழிவளவாக்கி கொள்வது மிட்டிகேஷன். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் ப்ரிப்பேர்ட்னஸ் தயார் நிலையில இருக்கிறது. தயார் எந்த அனர்த்தத்துக்குன்னா தயார் நிலையில இருக்கிறது ப்ரிப்பேர்ட்னஸ். அடுத்ததாக ரெஸ்பான்ஸ், நாங்கள் அந்த அனர்த்தத்துக்குள்ள முகம் கொண்டு எப்படி நாங்கள் அந்த துளங்குற அந்த முகம் கொள்றது வாரம் என்பது ரெஸ்பான்ஸ். அடுத்தது ரிகவரின்னு சொல்லுவோம், அதுல இருந்து மீண்டெழுந்து வாரம். இது ஒரு சக்கரமா திருப்பி வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த ஸ்டெப்ஸ்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எந்தெந்த படிமுறைகளை நாங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்றதை நாங்கள் அடிப்படையாக பார்த்தோம்னு சொன்னா, முக்கியமா ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்க நாங்கள் முற்பாதுகாப்பு, அதாவது பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். காரணமாக இலவா பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடம் தாழ் நிலமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல வர வெள்ளத்தை எங்களால் தடுக்க முடியாது. வெள்ளம் வெறுமனங்களுக்கு தெரிஞ்ச முற்கூடி நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு உயரமான இடமான ஒரு இடத்துக்கு நாங்கள் முதலிய மாறி இருக்கிறது ஒரு ப்ரிவென்ஷன் வராம தடுக்கிறதா இருக்குது. அது மாதிரி மிடிகேஷன் சொல்றது, அதாவது இழிவளவாக்குறன்னு சொல்றது, எங்களால் அங்கிருந்து தள்ளி போக இயலாது. அந்த இடத்துல நாங்கள் இது இருக்க போறோம்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அந்த வெள்ளம் வந்தால் எப்படி எங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் அதில என்ன மாதிரியான மாற்றி ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொள்வோம். உடமைகளை பாதிப்பு இழிவளவாகி கொள்ளலாம். அடுத்து ப்ரிப்பேர்ட்னஸ் சொல்றது, அதாவது நாங்கள் ஏற்கனவே தயார்படுத்தி வச்சுக்கிறோம். அங்க ஏற்பட போகின்ற அந்த ஆபத்து அல்லது அங்க ஏற்பட அந்த டிசாஸ்டரை நாங்கள்
பம்பு அந்த நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டங்களை நாங்கள் வச்சிருக்கோம், என்ன சாமான்களை முதலே வச்சிருக்கோம், அதையும் அப்படியே இந்த இடத்துல பதிவு செய்து சொல்லலாம். முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ப்ரிப்பேர்னஸ்ல நாங்கள் என்ன முக்கியமாக வச்சிருக்கோம், நாங்கள் எங்கேயும் வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்கலாம். சிலவில் அந்த இடத்தை விட்டு போக முடியாம கூட இருக்கலாம். அந்த ஆபத்து நாங்கள் முதலாவது நான் வந்து உயிர் தான் முதலாவது, ரெண்டாவது உடைமைகள். உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும்னா முதலாவது வந்து எங்களுக்கு சுத்தமான குடிநீர் அவசியம். உயிர் வாழ்வதற்கு குடிநீர். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு போத்தல்களில் ஒரு நாளைக்கு கண்டாலும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு கண்டாலும் தேவையான 2 தொடக்கம் 3 லிட்டர் வரையான சுத்தமான குடிநீரை தயாரா வச்சிருக்கோம். மக்களை பிஹெச்ஐ சொல்றதை கேளுங்க, இது மிக மிக முக்கியமான தகவல்கள். குடிநீர் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா உலர் உணவு, அதாவது அவசரத்துக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய சமைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கா, அந்த நேரம் கஷ்டமா சமைக்க முடியாத சூழ்நிலை. உலர் உணவு ஏதாவது நாங்கள் ஒரு நாளோ 2 நாளோ நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உலர் உணவை பேக் பண்ணி அதை வச்சிருக்கணும். அதே மாதிரி சானிடேஷன் வசதி, அதாவது எங்களுடைய கை கழுவுறதுக்கான வசதி, அல்லது ஏதாவது பெண்கள்னு சொன்னா அவர்களுடைய அந்த மாத சுயினத்தை எதிர்கொள்றதுக்கான வசதிக்கான அந்த அடிப்படை சானிடேஷன் வசதிகளை வந்து அவர்கள் வந்து ஒரு பேக்கேஜா வந்து கட்டாயமாக வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஒரு அனர்த்தம் வந்து ஒரு ஆபத்து விரைகளில் தங்களை வந்து முகாமைத்துவம் செய்வதற்கான ஒரு அடிப்படையான முதலுதவி ஐட்டங்களை வச்சிருக்கணும். அடுத்ததாக ஒரு டோர்ச் லைட் இருக்கணும் கட்டாயம். டோர்ச் லைட்டோட சேர்ந்து ஒரு பேட்டரியும் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஏன்னா ஒரு ஆபத்துக்கு நாங்கள் வந்து லைட் அடிச்சு காட்டவோ அல்லது கூப்பிடவோ தேவையான டோர்ச் லைட்டும் பேட்டரியும் இருக்கணும். ஒரு விசில் இருந்தா நல்ல, நாங்கள் ஒரு ஆளை வந்து உதவி கலைக்கிறேன் சவுண்ட் காணாம இருக்கும் கூப்பிடுறது, நாங்கள் ஒரு விசில் மாதிரி ஒரு ஐட்டத்தை வச்சிருக்கலாம். அவ்வாறான விடயங்களோட சேர்த்து நாங்கள் அடுத்த உடைமைகள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சில முக்கியமான கல்வி சார்ந்த எங்களுடைய சர்டிபிகேட்ஸ் இருக்கும், அல்லது எங்களுடைய காணிகள் அல்லது எங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த அப்படியான மிக அவசியமான எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போடக்கூடாது, மிக அவசியமானவற்றை ஒரு பேக்ல போட்டு கொண்டு போறதுக்கு ஆயத்தமாக நாங்கள் வச்சிருக்கோம். இதனால அவசரமா அந்த ப்ரிப்பேர்னஸ் போட்டு வச்சிருக்கோம். முதலே வச்சு நாங்கள் போகைகளை தூக்கி கொண்டு போனா காணமண்ட அளவில் இருக்கணும். தேவையில்லாத சாமான நாங்கள் தூக்கி கொண்டு போகக்கூடாது. திருப்பி நாங்கள் வந்து பார்க்கலாம். உயிரும் அடுத்த மிக முக்கியமான உடைமைக்குரிய ஆவணங்கள்ல எங்களுக்கு முக்கியமானது. சில முக்கியமான வைத்தியங்களுக்கான தொடர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கார்கள், அதுக்குரிய ஆவணங்களை கட்டாயம் வச்சிருக்கணும். அப்ப தெரியும் அவர் ஆபத்துல போய் போய்க்கல அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றது அவருடைய ஏற்கனவே எடுத்த ட்ரீட்மெண்ட் குறிப்புகளும் மிக முக்கியமான பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ப்ரிப்பேர்னஸ். அடுத்த வார்த்தை சொன்னா வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அதுக்கு நாங்கள் வந்து முகம் கொடுக்க போறோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்துல ஒரு இடத்துல தண்ணி வந்து மாசடைஞ்சு விட்டது, மாசடைஞ்சு தண்ணி இப்ப நாங்கள் எங்களை தண்ணி இல்ல குடிக்கத்தான் வேணும்னு சொன்னா அந்த தண்ணி என்ன செய்யணும், மிக முக்கியமா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது. ஆனா எவ்வளவு நேரம் கொதிக்க வேணும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து தண்ணி கொதிக்கிறன்றது. இப்ப நாங்கள் ஒரு ஹீட்டர்ல எலக்ட்ரிக் ஹீட்டர்ல நாங்கள் வச்சோம்னு சொன்னா அது உண்மையில வந்து கொதித்தாரிய நீர் இல்லை, அது சுட்டார் நீர் கொதிக்காது. ஏன்னா கொதிக்கிறன்னா அட்லீஸ்ட் 1 மினிட்டுக்கு வந்து 100 பாயசில தண்ணி கொதிக்கணும். அது வந்து அந்த கேத்தில் வந்து 100 ரூபாய்க்கு வந்தோடனே ஆஃப் ஆயிடும். அங்க உள்ள வித்திகள் அந்த நோயாக்குற அந்த வித்திகள் அழியாது. அது இல்லை. அப்ப நாங்கள் ஒரு விறகடுப்புல தான் உண்மையில குறைஞ்சது ஒரு நிமிஷம் தண்ணி கொதிக்கும். அந்த நல்ல குமிழி அப்படி ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்கு. கொதிக்கிற சூழல் இந்த ஒரு வெள்ளப்பிறகு இடத்துல இல்லாம இருக்கலாம், கொதிக்க வைக்கலாம், விறகு இல்லாம இருக்கலாம். ஆகவே உங்கள்ட்ட வந்து கட்டாயம் குளோரின் இருக்கு, குளோரின் தூள் கட்டாயம். மக்களை இந்த விஷயம் முக்கியமானது. இந்த குளோரினேற்றம் எப்படி செய்யறது அது தொடர்பா இன்னொரு காணொலி தனியே வரும், அண்ணாண்டு டெமான்ஸ்ட்ரேஷன். அதையும் கட்டாயம் இந்த இடத்த பாருங்க, அது இதோட வராது. சொல்லுங்க. அந்த குளோரினை வந்து நீங்க குளோரினிடப்பட்ட தண்ணியை குடிக்கிறதுக்கான ஏற்பாடு உங்களுக்கு தேவையான குளோரின் கணக்க தேவை கொஞ்சம் ஒரு 100-200 கிராம் குளோரின் கூட இருந்தாலே உங்களுக்கு அந்த அவசர நேரத்தில் காணும். அதை முக்கியமா பார்க்கணும். குளோரின் தண்ணியை குளோரின் போட்டு குடிக்கிறது வாரன்னு சொல்லி நாங்கள் முன்னுக்கு பார்க்கணும். அதுக்கான குளோரின் இருக்கும். அதே மாதிரி கழிவகற்றல் வசதியில இயன்ற அளவுக்கு குடிநீரோட மாசுபடாத வகையில உங்களுடைய மனித கழிவையோ அல்லது ஏனைய கழிவுகளையோ அகற்றுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து முக்கியமா செய்யணும். இது வந்து நாங்கள் வந்து முகம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரிகவரி திருப்பி வந்து நாங்கள் மீண்டெழப்போம். இந்த பாதிப்புல இருந்து மீண்டெழப்போம்னு சொன்னா திருப்பி நாங்கள் ஏற்பட்ட பாதிப்புகளில இருந்து நாங்கள் மீண்டு எழுவதற்கு திருப்பி நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போறோம்னு இருப்போம். திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போறோம்னு சொன்னா அங்க உள்ள எங்களுடைய தண்ணி மாசடைஞ்சிருக்கலாம், அல்லது எங்களுடைய உணவு பண்டங்கள் மாசடைஞ்சிருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது விபத்து ஏற்படக்கூடிய மாதிரியான சூழல் அங்க இருக்கலாம். ஆகவே அவற்றை நாங்கள் மிகவும் கவனமாக ஆராய்ஞ்சு அதில் நாங்கள் போய் அதை நாங்கள் திருப்பி நாங்கள் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யணும். இந்த படிமுறை எந்த விதமான ஒரு அதை தனியாக மழை அண்டில் எந்த விதமான ஒரு ஆபத்து நிலை வந்தாலும் டிசாஸ்டர் வந்தாலும் இந்த 5 படிகளின் ஊடாகவே தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் இந்த பாதிப்புகளை நாங்கள் விழிவுளவாக்கி மீண்டெழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமா ஒவ்வொரு விடயத்தையும் வந்து ஒரு துறைசார் நிபுணர்கள் விளக்கிக்க எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் வருதுன்னு மக்களை பாருங்க. இப்போ நான் அண்ணாட்ட கேட்க போறேன், இந்த காலத்தில் பரவக்கூடிய நோய்கள் சம்பந்தமாக ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா நீண்ட கால அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாட்டர் பவுண்ட் டிசீசஸ் அல்லது ஃபுட் பவுண்ட் டிசீசஸ் இதை எங்களுக்கு ஒரு மேனேஜ் பண்றது ஒரு
பெரிய சவாலாக இருக்கும். தண்ணி மாசடைஞ்சிருக்கும், சரியான தொற்று இல்லாத உணவை எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த நோய்களை பற்றி ஒரு சில விளக்கங்கள் மக்கள். முக்கியமாக இந்த காலப்பருப்பு மழை என்று நான் சொல்லிக்கல, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற எங்களோட குடிநீர் மூலங்கள் வெளி தண்ணி உள்ள போறதால மாசுபடலாம். அவ்வாறு மாசுபடுகின்ற பொழுது வெளியில இருக்கின்ற நோயை ஆக்கக்கூடிய நுண்ணங்கிகள் எங்களுடைய குடிநீரோட கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆக அந்த எங்களுடைய ஃபீகோ ஓரல் ரூட்னு சொல்றது உணவுக்கான ஊடாக சென்று தொற்றக்கூடிய வயிற்றோட்டம், வாந்தி வேதி, வயிற்றுளைவு, நெருப்பு காய்ச்சல் போன்ற இவ்வாறான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பும் அதனூடாக உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது முக்கியம். அதே மாதிரி வாட்டர் ரிலேட்டட் டிசீஸ் சொல்றது முக்கியமா டெங்கு, அதாவது தண்ணி தேங்குற இடங்கள்ல தண்ணி வந்து வத்தி கொண்டு போய்க்குள்ள சிறிய அளவான பாத்திரங்கள், தேவையற்ற டிஸ்கார்ட் பண்ணப்பட்ட பொருட்கள்ல வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அவையில தேங்கி நிற்கிற உடம்புகளோட குடித்தொகை பெருகி அதிகளவா வரதுக்கான ஏற்பாடு இது கேட்கல, அங்க அவைக்கான டெங்கு நோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து அங்க தெரியும். ஆகவே இவ்வாறான விடயங்கள்ல முக்கியமாக நீர் மாசுபடுதலை இவ்வாறு தவிர்க்க வேணும். அதே மாதிரி நுழம்புகள் பெருகிறத இவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த வேணும் என்கின்ற அறிவுகளுக்கு கட்டாயம் இருக்க வேணும். இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கலாம். நிச்சயமான இந்த தடுப்பு முறைகள்ல இந்த 5F சொல்லி சொல்லுவார்கள், அதை பற்றி உங்களை மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். முக்கியமான பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அதாவது நீர் நாளைக்கு கதைச்ச வந்து தண்ணி சம்பந்தமான பாதுகாப்பு, தண்ணிக்குள்ள எங்களுக்கு வந்து நோய்கள் வராம பாதுகாப்பு. அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்க, கைகளை வந்து கழுவணும். முக்கியமா கை கழுவுறதுக்கான அந்த 6 அல்லது 7 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. முக்கியமான கையின் அனைத்து பகுதிகளும் இந்த கீழே உள்ள மணிக்கட்டு கீழே உள்ள அனைத்து பகுதிகளும் படிவாக உறைஞ்சி சவர்க்காரம் என்று ஓடும் நீரில் வந்து கழுவணும். அவ்வாறு கழுவுகின்ற பொழுதுதான் கையூடாத எங்களோட வாய்க்கான கண்டக்ட் வர்றது. ஆகவே கூடுதலாக எங்களுக்கு வந்து கையில இருந்து வாய்க்குள்ள அந்த கிளியை போறது வந்து பிறகுக்கான ஏற்பாடுகள் நான் சொல்றேன். அது மாதிரி வந்து ஃபீக்கல் எங்களுடைய அந்த வந்து கழிவகங்கள் மலத்தொற்று கூடாக வருகின்ற நோய்கள் நாங்கள் அகற்றுவதற்காக மலத்தை பாதுகாப்பானதாக நீரோடையோ உணவோடையோ சம்பந்தப்படாத மாதிரியாக அற்றுவதற்கான ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி இலியான்கள், அதை ஃபிளைஸ்ன்னு சொல்லுவோம், இலியான்களோட காவி அவைகள் வந்து தொற்றி ஏனைய இடங்கள்ல வந்து நோய்களை பரப்புவதற்கான ஏற்பாடு செய்வோம். ஆகவே அவ்வாறான இலியான் மட்டுமில்லை, இலையான், கரப்பான், அப்படியான எலி அப்படியானவைகள் வந்து இந்த கழிவுப் பொருட்களோடையும் உணவுப் பொருட்களோடையும் வந்து சம்பந்தப்படுறதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் கட்டாயமாக செய்யணும். அடுத்து எங்களுடைய உணவு வந்து இயன்ற அளவுக்கு இவ்வாறான அனர்த்தமான காலங்களில் சூடான சாப்பாட்டை சாப்பிடணும். படிவா முக்கியமாக நாங்கள் தொற்று ஏற்படுறது குறைக்கிறதுக்காக வேண்டி சூடான சாப்பாடை சாப்பிடணும். பழைய சாப்பாடை சாப்பிட்றதை தவிர்த்து சூடான சாப்பாடை மூடி வைத்து, முக்கியமாக ஏனைய காவிகளிலிருந்து தொற்று ஏற்படாத மூடி வைத்து நான் சாப்பிடுவோம். இதில் நான் கடைபிடிச்சோம்னு சொன்னால் உணவு நீர் மூலமாக பரவுகின்ற நோய்கள் இந்த 5S கூட நாங்கள் தடுத்து கொள்ள முடியும். நிச்சயமான இந்த இடத்துல ஒரு மன ரீதியான ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பா முக்கியம். ஒரு அனர்த்தத்தை எதிர்கொள்றதுக்கு அது இந்த ரிகவரி ஃபேஸ்லயும் பெறும். ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதுகளை முகாமைத்துவம் செய்யறது சம்பந்தமான சில விடயங்களை மக்களுக்கு பயன்படுத்தும். முக்கியமாக எந்த ஒரு இழப்பு, பெரிய இழப்பா இருக்கலாம் இல்லை சிறிய இழப்பா இருக்கலாம், இழப்பால வந்து மனிதனுடைய மனம் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். அவை பாதிக்கப்பட்ட அந்த ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் 100% இல்லாம பண்ண முடியாது. ஆனபடியா முதலாவது நாங்கள் வந்து முக்கியமா எங்களோட உள ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஸ்கில்ஸை நாங்கள் வச்சிருக்க வேணும். கண்டிப்பா ஒரு இழப்பங்களுக்கு வந்தால் அந்த இழப்பிலிருந்து மீண்டெழுவதற்கு, நாங்கள் மீண்டும் மனிதர்களாக வாழ்வதற்காக எவ்வாறு எங்களை தயார்படுத்திக் கொள்வது. முக்கியமாக ஒரு இழப்பை சந்தித்த பின்னர் சிலர் வந்து மீண்டும் மீண்டும் அதே இழப்பையை யோசித்துக் கொண்டு இருக்கிறதால அவருடைய உளம் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர்கள் வந்து ஆன்மீக செயற்பாடுகளையும் அல்லது வந்து அவர்கள் வந்து யோகாசனம் மாதிரியான செயற்பாடுகளையும் அல்லது வந்து மனதை உடல்நிலைப்படுத்தக்கூடிய மியூசிக்ல இசை அப்படியான விடயங்களில் தங்களுடைய மனதை வந்து செலுத்துவதன் மூலம் அல்லது இன்னொரு ஆரோக்கியமான செயற்பாட்டை புதிதாக யோசித்து செய்வதன் மூலமாகவோ தங்களுடைய சிந்தனைகளை வந்து வேறு பக்கம் திரும்பிக் கொள்வதன் மூலமாக அவர்கள் மனரீதியாக ஏற்படுற அழுத்தங்களிலிருந்து முன்னெடுந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு அனர்த்தத்தை எதிர்கொள்றது இப்படித்தான் என்று நிறைய விஷயங்களை அண்ணா ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இறுதியாக மக்களுக்கு இந்த புயல் வெள்ளம் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த புயலாக மாறாவிட்டாலும் பாரிய அளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த இடத்த மக்களுக்கு இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் இருந்தால் நிச்சயமா இந்த இடத்த பதிவு செய்யலாம். முக்கியமாக இந்த இப்போ வரப்போகின்ற புயல் மட்டுமில்லை, எந்த நேரத்தில் வார டிசாஸ்டரா இருந்தாலும் முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரியான முன் ஆயத்தத்தோடு நீங்கள் இருங்கள். கண்டிப்பா பிரிவென்ஷன் சொல்லுவோம், அதாவது ஏற்படுகின்ற பாதிப்பை தடுப்பதற்காக முற்கூட்டியே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் வச்சிருக்கோம். கண்டிப்பா அதே போல நாங்கள் மிட்டிகேஷன் சொல்றது மீண்டும் அதில் அந்த பாதிப்பில் ஏற்படுகின்ற பாதிப்பை இழிவளவாக்குவதற்காக என்னென்ன ஏற்பட செய்யலாமோ அதை செய்யப்படும். அடுத்ததாக வந்து நாங்கள் சொல்றது தயாராக இருக்கிறது, எதிர்கொள்வதற்கு தயாராக ஆயத்தமாக தயாராக இருக்கிறது. அடுத்த ரெஸ்பான்ஸ் பண்றோம், எதிர்கொள்ளத்தான் பண்ணும், எதிர்கொள்ளா அப்படி இல்லை. அது எவ்வாறு நாங்கள்
சரியானதா பாசிட்டிவா அப்படி நாங்கள் அதை வந்து எதிர்கொள்வது அடுத்த வந்து அதுல ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மீண்டும் நாங்கள் பழைய நிலைக்கு வர்றதுக்காக என்ன வேலை செய்வோம் வளத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எந்த ஒரு டிசாஸ்டரா இருந்தாலும் நாங்கள் அதுல இருந்து வந்து முன்னெடுந்து கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் வேலைவாய்ப்பு காணொளியில் ஒரு முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு எந்த அனர்த்தத்துக்குமே நீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவா கேள்விப்பட்டியலும் எனக்கு தெரியல. கேள்விப்பட்ட அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த ஆக்கபூர்வமான கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய பூநகரி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினது மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் கவிஞர் நீண்ட புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் இந்த பொது சுகாதாரத்துறையிலே ஒரு முக்கியமான நபர் எங்களுடைய ஜேம்சன் ரொனால்டன் அவர்கள் இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக நன்றி.